இப்போ உங்களை வந்து ஒரு சொத்து குவிப்பு வழக்குல வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உண்மை வெல்லும் அப்படின்னு நீங்க கை காமிச்சிட்டே போறீங்க அப்படின்னா பாருங்க, போலீஸ் ஜீப்ல ஏறும்போது கூட என்ன கெத்தா கை காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியும். வரேன் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகும்போது கையை காமிச்சிட்டு சந்தோஷமா போக கூடாதுன்னு எந்த ரூலும் கிடையாது. ரைட்டா? நீங்க உடனே இந்த டிசிப்ளின் அப்படின்லாம் கொண்டு வராதீங்க. அந்த மாதிரிதான் இவரு ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பர்மிஷன் வாங்கியிருந்தாலும் பார்த்திருப்பாங்க. என்ன அது சார், இது 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 அங்க மண்ட குழம்பி போயிருப்பாங்க சிபிஐல. இதுக்கெல்லாம் என்ன அனுமதி கேட்கறாங்க? இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்கலாமா கூடாதா? பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னா உடனே போயிட்டு பாத்தீங்களா அப்படின்வாங்க. பர்மிஷன் கொடுத்தோன்னா எந்த ரூல் படி இதை கொடுக்கறது? இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூலே இல்லை. அப்படி இருக்குச்ச இப்போ ஒண்ணு வேணாங்க சார், நான் ஒரு காலில் மட்டும் ஷூ போட்டு ரோட்ல நடக்கலாமா அப்படின்ட்டு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கொடுக்குறீங்க. அவங்க சத்தியமா மண்டகாஞ்சி போயிடுவாங்க. நீ ஒத்த காலில் போட்டு போ இல்ல ரெட்ட காலில் போட்டு போ, அது ஓன் சௌகரியம், இதுக்கு எதுக்குடா என்கிட்ட பர்மிஷன் கேட்கற அப்படின்வாங்க. இதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. மத்தவங்களை கலந்து ஆலோசிப்பாங்க. என்னங்க இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கறான், இதுனா புது போராட்டமா இருக்கும் போல இருக்குது, ஒத்த காலில் ஷூ போட்டு போலாமான்னு கேட்கறான். இதை நான் பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்களா, போலீஸ் எனக்கு அனுமதி மறுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அதான் பாக்குறவனா அதை யோசிக்க மாட்டான். இவன் என்னத்துக்கு கிறுக்க மாதிரி ஒத்த காலில் ஷூ போட்டு போறான் அப்படின்னு. பாருங்க, இதுக்கு கூட வந்து காவல்துறை அனுமதி மறுத்து விட்டது அப்படின்வாங்க.